வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வழக்கம் போல் வந்து ஃபாஸ்டிங் டே தான். இன்றைக்கி வந்து ஜூஸ் மட்டும் குடிக்க போகிறோம். என்ன ஜூஸ்னு பார்ப்போமா? முதல்ல வந்து காலையில் வந்து சூப் வச்சுருக்கோம். முருங்கைக்கீரை போட்டு சூப்பு, இது சீரக மிளகு தக்காளி இதெல்லாம் போட்டு சூப் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் காலையில் குடிக்க போகிறோம். ஒரு 11 மணி போல் குடிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நீரக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதாவது பழைய சோறு, நேற்று மிஞ்சின பழைய சோறில் ஆக்சுவலாக ரேஷன் அரிசி வச்சுருந்தோம். ரேஷன் அரிசியில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்த இந்த நீராகாரம், கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு வச்சுருக்கோம், வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணல. ஸோ இதுதான் இன்றைக்கி மதியம் வரைக்குமான நம்மளுடைய உணவு. ஓகே, இப்போ இந்த நீராகாரத்தோட நன்மைகள் வந்து நம்ம ஏற்கனவே பழைய சோறை பற்றி பேசியிருக்கோம். இந்த நீராகாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான உணவு. உங்கள் வயிற்றில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களை வந்து அதிகம் பண்ணக்கூடியது. இது இன்றைக்கி வந்து மாடர்ன் மெடிக்கல் சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோபயாட்டிக் உணவுகள்னு சொல்கிறாங்க. அதில் அதாவது ஃபர்மெண்டட் ஃபுட் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரோபயாட்டிக்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து எல்லாத்துக்கும் சுலபமாக கிடைக்கக்கூடிய, சுலபமாக ரெடி பண்ணக்கூடிய உணவு. இது சோறு ஆக்குறீங்க, மீதியாவது தண்ணி ஊற்றி வைக்கிறீங்க, அதை வந்து அடுத்த நாள் காலையில் அந்த பழைய சோறு நீராகாரமோ சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு